ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி ஜெஃப்ரி ஹிண்டன் கூறிய முக்கியமான சில சொற்கள். இவர் ஏஐயின் தந்தை, காட்ஃபாதர் ஆஃப் ஏஐ என்று அழைக்கப்படுகிறார். இன்னும் 20-30 வருஷத்துல ஏஐ மனிதர்களோடு சண்டையிட வாய்ப்பு உள்ளதாக ஜெஃப்ரி ஹிண்டன் கூறியுள்ளார். இவ்ளோ நாள் கூகுள்ல வேலை பார்த்துட்டு இருந்தவர் இதுக்கு மேல நம்ம வெளியே சொல்லாம இருந்தா தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை குவிட் பண்ணிட்டு வெளியே பப்ளிக்கா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாரும் கவனிக்க ஆரம்பிங்க, அதுக்கு ரூல்ஸ் போடுங்க, அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு யாருக்குமே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த உலகத்தோட வரலாறுலயே மனிதர்கள் நம்மளை விட ஸ்மார்ட்டா ஒரு விஷயத்த உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் ஒரு 15 விஷயத்த ஏஐ பத்தி சொல்றாரு. அதுதான் இப்ப நம்ம அமுல்யா ஹார்ட்ஸ் சேனல் பார்க்க போறோம். நான் உங்கள் ஈபு, இது உங்கள் அமுல்யா ஹார்ட்ஸ் சேனல். உங்களோட வேலை ரொட்டினா யோசிக்கக்கூடிய வேலையா இருந்துச்சுனால் உங்களோட வேலை சீக்கிரமா போயிடுங்க. புரியல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சிஏ இன்டர்னா இருக்கலாம், ஒரு டேட்டா என்ட்ரி வேலை பார்க்கலாம், ஒரு பிபிஓல ஒர்க் பண்ணலாம். இந்த ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய பேருக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது. ஏன்னா ஏஐ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் ரொம்ப சீக்கிரமா அப்படின்னு, விச் மீன்ஸ் உங்க வேலையிலேருந்து அனுப்பப்படுவாங்க ப்ராபபிளி. இந்த வேலையில இருக்கிற நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமா ஏஐ உங்களுக்கு காம்படிஷன் வருது, நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அடுத்தது 100% நடந்து. ஸோ ஒரு செட் ஆஃப் வேலை கம்ப்ளீட். இன்னொரு சைடு 10 பேர் ஒரு கம்பெனியில் எடுத்து 10 பேருக்கும் ஒரு 500 1000 கொடுத்து இத்தனை பேரை வேலைக்கு வைக்கிறது பதிலாக ஒரு 500 கொடுத்து ஒரு பாட்டு நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா 10 பேரோட வேலை அது ஒன்றும் பண்ணிடும். ஸோ இவங்களோட வேலையுமே ஸோ ஒரு செட் ஆஃப் வேலை கம்ப்ளீட். இன்னொரு சைடு 10 பேர் ஒரு கம்பெனியில் எடுத்து 10 பேருக்கும் ஒரு 500 1000 கொடுத்து இத்தனை பேரை வேலைக்கு வைக்கிறது பதிலாக ஒரு 500 கொடுத்து ஒரு பாட்டு நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா 10 பேரோட வேலை அது ஒன்றும் பண்ணிடும். ஸோ இவங்களோட வேலையுமே மேனுவல் கைத்தொழில் வேலைகள் ஏஐ அவற்றை முழுமையாக மாற்ற முடியாது. பிளாக் பாக்ஸ் ப்ராப்ளம். ஏஐ எப்படி முடிவெடுக்கிறது என்பது பல சமயங்களில் தெரியாது. ஏஐ தேவையில்லாமல் மற்ற ஏஐ உருவாக்கும் காலம் விரைவில் வரப்போகிறது. ஃபேக் வீடியோஸ் அண்ட் டீப் ஃபேக்ஸ். மனிதர் ரோபோ வித்தியாசம் தெரியாத அளவுக்கு வருகிறது. ஏஐ நம்மை கட்டுப்படுத்தும். ஒரு நாள் ஷட் டவுன் கட்டளையையே ஏற்காது. எலெக்ஷன் மெனிப்புலேஷன், மிஸ்இன்ஃபர்மேஷன் ஏஐ பயன்படுத்தி மக்கள் சிந்தனை மாற்ற முடியும். சைபர் வார்ஃபேர். ஏஐ மூலம் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ், டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் ஹேக் செய்யப்படலாம். பயோ வெப்பன் கிரியேஷன். ஏஐ மூலமாக நம்மை அழிக்கும் வைரஸ் உருவாக்கப்படலாம். ஏஐக்கு நம்மிடம் பணிவும் தர்மமும் கிடையாது. அது சுத்தமான லாஜிக்கில் செயல்படும். ஏஐ டெவலப்மெண்ட், ஏஐ சேஃப்டி. வேகமாக வளர்ச்சி அடைந்தாலும் பாதுகாப்பு குறைவாக உள்ளது. சைலண்ட் டேக் ஓவர். ரோபோ வெர்சஸ் ஹியூமன் போர் இல்லாமல் அமைதியாக நம்மை கடந்துவிடும். முடிவு. இந்த வீடியோ பயமுறுத்துவதற்காக அல்ல. ஏஐக்கு விதிமுறைகள், சட்டங்கள் கொண்டு வர வேண்டியது அவசியம் என்பதற்கான விழிப்புணர்வு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.